Hussain Rashad Janaza Foundation and Education, monthly meeting. 17th of May 2026, held at Floating Market Peta office. Let's see about it now. بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விசேஷமாக சொல்லணும்னா எங்களோட சீஃப் ஃபவுண்டர் பிரசிடென்ட் துப்பத்தாகிய ஹிதவத்தன் செல்லம் அதை நாங்கள் மறக்கப்படாது. போலீஸார் வச்ச பேர் ஃபவுண்டேஷன் இந்த இன்டர்நேஷனல் லெவலுக்கு உண்மைக்கே சென்றாலும் எனக்கு எத்தனையோ பேர் எனக்கு போட் பண்ணி போயிருப்பாங்க. விசேஷமாக மையத்தொண்டு நேற்று மாதிரி பிஸ்பே அந்த கசின் மையத்தை இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு மையத்து அவர் மவுத்தாவும் நான் டக்குனு அடித்தேன் டாக்டர் நஜாத்துக்கு ஐயோ ஜனதா ஃபவுண்டேஷன் அடிச்சோடனே மாஷான்னு அடிச்ச உடனே அவர் ஒரே கோட் பண்ணி அங்கே செட் பண்ணிக்காரு கல்வோல் ஹாஸ்பிட்டலில். ஆனால் அதுக்கட்டில் உள்ளுக்கான அவங்க ஹாஸ்பிட்டலே ஆயார் ஒரு இன்வால்வ் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் தானே டாக்டர்ஸ் மாதிரி டக்கு ரிப்போர்ட்லாம் டக்குனு அங்கே கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ உடனே எனக்கு சொன்னால் இன்னும் காணுங்க நில்ஃபராஜும் இல்லை. அப்போ அதுக்கு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. காரணம் அவர் உடனே பேசி அதெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு பேச அவர் என்ன செஞ்சு அவரை பிடிக்க அவரெல்லாம் செஞ்சு தரது. அப்போ பாருங்க அது இன்னொருத்தர் ஓடி வரான் செல்ல மறந்துட்டேன்னு ஒரு சீக்கிரம் ஓடி வந்து மாற்றி அவர் உசைன் போட்டா இல்லையா நீ அந்த மோச்சரில் நாங்கள் அவனை மீட் பண்ணேன். மோச்சரில் கொண்டு மோச்சரியில் நானும் எத்தனையோ போலீஸுக்கு இவர் தான் என்னை கூட்டிட்டு போய் அந்த யூனிஃபார்ம் வந்து கொரோனா டைமில் கேளுங்க. அதில் எனக்கு வீட்டிலே சொல்லுவாங்க ஓஐசி சிராஜலி ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் சொல்ல தெய்வ மௌட்ல ஃபவுண்டேஷனில் ஃபெடரேஷன் சேர்மன் சிராஜலி தெரியுமே சிராஜா அந்த தெரியுமா மாத்திர மௌத்தம் இஸ்மான் ஆச்சு. அப்போ அவரும் மாஷால்லா ஃபுல் ஹெல்ப் எனக்கு எங்களுக்கு அந்த டைமில் போலீஸ் எல்லாம் அவங்களோட கையில் தான் ஓஐசியில் சொன்னால் மிஸ்டர் எந்த பெர்மிஷன் எடுத்தேன்னா அவன்கிட்ட கொஞ்சம் மம்மியை போடுறது அம்மாக்கு ட்ரீட் பண்ணணுமே தூரக்கூட இருந்து எத்தோட்டி அந்த அவர் மம்மிக்கு வயசு இருந்தானே 90 சோவிலான்னு தான். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லேயும் பாருங்கள் மாஷால்லா இந்த ஹுசைன் ரஷாத் ஜனாதா ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அடிக்கடி போட்டு பாருங்க டக்குனு ஓடி வந்து எழுதுற சரி நான் அதை ஹுசைன் போல்ட் ஆகினே இது வாங்க டெக்கலத்தி நடிச்சு மொனாவது கிளம்பணும் மொனாவது என்கிட்ட கேட்குறாங்க டாக்டர் ராஜா பாருங்க. அப்போ அதுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லையா. அதனால நான் மாஷா நாங்கள் துவா செய்யணும். எங்களோட ஹுசைன் ரஷாத் ஜனாதா ஃபவுண்டேஷன் எங்களோட பிரசிடென்ட் ஹுசைன் போல்ட்டாங்க இருக்குது நீண்ட வாழ்க்கையை கிடைச்சிச்சாலும் அவங்களுடைய நாங்கள் இந்த சேவை செஞ்சுட்டு போட்டு மவுத் வரைக்கும் செய்கிறதுக்கு. ஸோ அதோடைய சரியான சந்தோஷம் எங்களோட நஜிபுடின் ஹஜ்ஜாரும் வந்து எங்களோட ஜாயின் ஆகிடுது இன்ஷால்லா. ஸோ அவரை வச்சு மிச்ச விஷயம் அவர்கிட்ட பார்க்க போனால் அவர்கிட்ட ஈக்குது அது அல்லாட வேலை நீ அதான் ஒரு ஆள் அந்தந்த டைமே கொண்டாந்து அமைப்பான். எனக்கு 73 வயசாகுது 1930 இவரை எங்களோட ஃபேமிலியில எங்களோட பிளட் ரிலேட்டிவ் அவங்க மைக்கப்பா ஃபேமிலி மைக்கப்பா ஃபேமிலி ஜாயிண்ட் ஆகுது. எல்லாம் எங்களோட வீட்டுக்கு எங்களோட வைஃபை போய் பேசின கூட சொல்லுவாங்க உங்களோட எல்லா ஃபேமிலி ஆளுக்கு போய். ஸோ அதனால நான் வெரி ஹாப்பி. எங்களோட வைஃப் கேட்டு அவங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஸோ இதுவே சரி சந்தோஷம். மேஜர் மூத்தா இப்ராஹிம் ஆஜி எங்களோட சேர்மன் நான் உடனே அடிச்சவங்களுக்கு சந்தேகம் பேசக்கூட அவர் ஷாக் ஆகிட்டாங்க. நான் சொன்னேன் டார்சன் தான் கேட்டேன். டார்சன் நாட்டை இப்போ தான் மெசேஜ் அனுப்பிட்டேன் நான் வெளில வருது சரி அவர் ஷாக் ஆகிட்டாரு. மேஜர் மைத்தாலி கசின் ஸோ அப்போ பாரு நல்ல கிருப்பை கொண்டு பொடிசால அங்கிட்ட அடிக்கான் இதை அடிக்கிறான் அந்த கண்ணீர் இது போடுறதுக்கு கொண்டாந்து போடுறதுக்கு வந்துட்டான். உசேன் போல்ட் எனக்கு கவுதை செய்ய மமத்தவர் ஐயோ மாத்தேன் அப்படி கேரேஜில் வந்து கேட்டான் போய் செலவுன சந்தா கேட்கிறான்னு எட்டி எட்டி பார்க்குறான் ஒரு புது கடையில் கடைக்கு போகிறோம்
யாரு அது கொல்லப்பட்டு வந்து இல்லை அது ஏண்ட நிலவுக்கு நான் அவங்களை ஏச போகல கேஸ் போட இல்லை அவர் செஞ்சு அது எல்லாம் அதில் எவ்வளோ இதுவாக கிளவியோ அஜி என்ன அஜி அப்ப நானும் சென்ன ஒரு மெசேஜ் போட்டேன். அதான் மிஸ்டர் ஒரு ஆள் செல்வாரு ரோட்ல புழிஞ்சு மவுத்துட்டு, இன்னொரு ஆள் செல்வாரு மோச்சர் இல்லைக்குதான் மையத்து ஒரு வார்த்தை தெரியுமா? முடிஞ்சு வருது. அதாவது கல்லடி சொல்லடி பொல்லடி எல்லாம் எல்லாம் பாட்டுச்சு. ஒருத்தர் செல்வார் மையத்தை அடக்கி முடிஞ்சா கழுத்தரையில அதெல்லாம் ரெக்கார்டி கேட்டு உங்களோட மயதான் கழுத்தர ஒருத்தர் செல்வார் இல்லை இங்கே அடக்கிக்கிறாமே அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் எங்களுடைய நியூலி அப்பாயிண்டட் டிரெக்டர் மிஸ்டர் நஜிபுதீன் ஹாஜியார் வந்திக்கிறோம். சரி சந்தோஷம். மிஸ்டர் பிரசிடன்ட் அவரையும் கண்டு சந்திச்சு அவரை அழகான முறையில் பேசி அவரை இன்றைக்கு எங்களை ஜனாத் கொண்டு ஜாயின் ஆகிறாரு. ஸோ அவரே விசேஷமாக கொஞ்சம் சில விஷயங்களை கற்றுகள் செல்லுவாங்க கேட்டோம். 17ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 5ஆம் மாதம் மே 5ஆம் மாதம் இன்ஷா அல்லாஹ். Madam President, Vice President, Honorable Umar Hajar, Dr. Naja, Sister Hajara, Muhammad Isa. Assalamualaikum. இது ஒரு லேசான வேலை இல்லை. ஒரு எப்படி ஒரு ஹாஃப் செஞ்சுரி 50 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி போகிற ஒரு வேலை ஸ்ரீலங்காவில் 52 இயர்ஸுக்கு மேலாக நடக்கிற ஒரு வேலை. நான் தெஹிவல பள்ளிவாசலில் அந்த கொரோனா ஜனாசாக்களில் அதில் அனிவர்சரி ஒரு ப்ரோக்ராமுக்கு போன இடத்துல தான் எங்களோட மிஸ்டர் பிரசிடென்ட் இம்மானம் ஹுசைன் அந்த நேரத்தில் இருந்து மாஷா அல்லாஹ் நான் அவரோட கண்டக்டாக இருக்கிறேன். இன்றைக்கு உங்களை சந்திச்சதில் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு லேசான வேலை, இது ஒன்கோல் டியூட்டி, ஒரு வாலண்டியர் டியூட்டி, ஒன்கோல் டியூட்டி. இதுக்குரிய நன்மதாரர் ரப்புல் ஆலமீன் தான். இவர் யாருக்கும் இதை பற்றி எவலுவேட் பண்ண இயலாது, இதை பற்றி உச்ச பேச இயலாது. இது ஒரு ஹிக்மத்தாக செய்ய வேண்டியது. இது உள்ளத்திலே இருந்து வர விஷயம். நீங்கள் நேரடியாகவே அல்லாஹ் தஆலா வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பரக்கத், ஒரு ரஹ்மத்தான ஒரு மேட்டர். அபவுட் 20,000 ஜனாசாக்கள் ஸ்ரீலங்காவில் இதுவரைக்கும் அடக்கம் செஞ்சிருக்கான்னு சொன்னாங்க. பெரிய ஒரு சேவை. ஆனால் எனக்கும் ஒரு பர்சனலி வெட்கமாக இருக்குது. இப்படி ஒரு குட் கிரேட் பர்சனாலிட்டி 52 இயர்ஸ் சேவிஸ் லாஸ்ட் ஒரு 2 months தான் சந்திக்க கிடைச்சது. லேசான வேலையில் ஒரு ஆள் மௌத்தானா அது எந்த இடமாக இருந்தாலும் அவருக்கு உயிரோடு இருக்கிற கௌரவம் அவர் மரணித்தாலும் அவருக்கு வழங்கப்பட வேணும். நீங்கள் சொன்ன மாதிரிக்கு டிலே பண்ண இல்லாது அது நாம மௌத்தான மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வாரது தான் அதுக்கு யதார்த்தம். எஸ், என்ற வகையில் இதை இது வேலை சிறப்பாக நடக்கணும். ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். சில நேரம் இன்னைக்கு இங்கே வந்ததில் உங்களோட ஒரு 5 o'clock இருந்து உங்களோட இருக்கிறது அபவுட் 50 minutes இந்த ஸ்டடி பண்ணினாங்க. இந்த வேலை வந்து பப்ளிசிட்டி ஆகும். இது வந்து இன்டர்நேஷ்னல் வேலை. நீங்கள் சொன்ன மாதிரி சுனாமி சைக்ளோன் நடந்து அவர்கள் குறைந்து போனால் அவங்களோட பூமிகளில் நல்லடக்கம் செய்கிறது அல்லது அவங்களோட இறுதி கிரிகை நடவடிக்கைகளை சிறப்பாக செய்கிறது அவங்களுக்கு செய்கிற ஒரு இறுதி கௌரவம். அதுவும் மெஜாரிட்டி புத்திஸ்ட் சிங்கிள்ஸ். அப்போ இந்த விஷயத்தில் நான் டாக்டர் நஜாத் அவங்க இப்போ தான் ஒரு ஜஸ்ட் சந்தித்தது. ஸ்ரீலங்காவோட டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் சந்திக்கிறதுக்கு டைம் தந்திருக்கிறது ஒரு அவங்களோட சேவைக்கு லேட்டான இன்விடேஷன். பட் அவங்க செய்யணும் ரெஸ்பெக்ட். ஸ்ரீலங்காவில் எத்தனையோ மினிஸ்டர்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க இதை ஒழுங்கு பண்ணிக்கலாம். ஓகே, எது காலம் கடந்தாலும் அது நடக்குது அல்ஹம்துலில்லாஹ். அதில் ரெக்வஸ்ட் ஒன்று, இந்த வேலை ஸ்ரீலங்கா ஃபுல்லாக பரவல் அடையணும். அவங்களோட நீங்கள் சொன்ன மாதிரிக்கு இந்த ஆஃபீஸில் இருக்கிற மீட்டர் இது ஒரு சின்ன ஒரு இந்த
சிம்ங்கிறது சின்னது தான் ஃபோனில் இருக்குது. அது இன்டர்நேஷ்னல் வைஸாக போகும் பயமாக தான் இருக்குது. இந்த ஆஃபீஸு மக்களும் நீங்கள் சின்ன ஒவ்வொரு ஆளும் 10,000 மக்களுக்கு சாமான். அந்த மதுரை யுத்தம் நீங்கள் சொன்னால் போல ரமதான் 17 மறக்கல. ஒவ்வொரு மாதமும் 17ஆம் தேதி மீட்டிங் நாங்கள் 5 to 7 o'clock செய்யணும்னு சொன்னாங்க ஃபவுண்டர் பிரசிடென்ட். அப்போ அந்த மதுரை யுத்தம் வந்து 313 பேரோட ஸ்டார்ட் ஆனது தான் இந்த உலகத்தில் இஸ்லாம் இருக்கிறதுக்கு காரணம். அது மாதிரி இதில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ரெண்டு ஒவ்வொரு 10,000 பேருக்கு சமனாகத்தான் இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு இந்த போகணும். இதுக்கு பிறகு இதை இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக 1,00,000க்கு சமமாக இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். யார் செய்ய போகிறோம் இந்த வேலை? அடுத்தது இது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தெரியும். இது சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு நாலேஜ் ஆகிறது ஸ்கூல் பேஸ் ஆகிறது. டீச்சர்ஸ் இதில் கன்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ பிள்ளைகளுக்கு அதப்பு ஒழுக்கமாக இது வரணும். இது வந்து எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. எத்தனையோ மீட்டிங் எவ்வளவோ விஷயங்கள் சம்பாதிக்கிறாங்க. இது சம்பாதிக்கிறது தான் என்ன நன்மையை சம்பாதிக்கிற ஒரு மெத்தடாக தான் இது. ஒரு டைம் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு வந்துருக்கீங்க. இதை இன்னும் சின்ன ஒரு சஜஷன் இன்னும் ஒழுங்கு பண்ணுங்க. ஒவ்வொரு மீட்டிங்கும் டாக்டர் அஜெண்டா கொடுத்து அதில் கலைக்கிற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி ரிப்போர்ட்டாக எடுத்து ஒவ்வொரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போல மினிட் ரீட் பண்ணி அதை கரெக்ஷனோட சப்மிட் அப்ரூவ் பண்ணுறது. அப்போ அது வந்து ஒரு டாக்குமெண்டாக இருக்குங்க. 52 years இருக்கின்றதுக்கு இன் ரைட்டிங் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கணும். இது கட்டாயம். இது ஃபாரின் டிப்யூட்டி மினிஸ்டர் இதை வச்சு செய்கிறது இல்லை. இந்த ஆர்கனைசேஷன் ஹீஸ் எக்ஸலன்சி த பிரசிடென்ட் ஸ்ரீலங்கா அவங்களுக்கு இந்த மேட்டர் தெரியணும். இது வந்து ஒரு சம்பாதிக்கிறது இன்கம் இல்லாமல் நீங்கள் வாலண்டியர் பேஸாக செய்கிறது. பிரசிடென்ட் வரைக்கும் போகணும். மீடியாவுக்குள்ள தெரியப்படுத்தணும். பிள்ளைகள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போகணும். இது நன்மை விஷயம் தானே. இப்போ ஒன் கோல் டியூட்டி என்றதான் நான் சொன்னேன். கோல் வந்த உடனே நீங்கள் இன்டர்நேஷ்னல் வைஸாக இது போகணும். இதை ரன் பண்ணணும். இது எல்லாரும் மேடம் பிரசிடென்ட் அவங்க எல்லாரும் பயந்த யார் எனக்கும் பயந்தார். மந்தத்தில் இருந்து பயமானிக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு பய உணர்வு ஒன்று இருக்குது. மேலாம் சிரித்து போஸ்டிங் அது தெரியாது என்னன்னு மையத்தை சுட்டியா மோர் ரெஸ்பான்சிபிள் முக்கியமான விளங்குது இல்லை எங்களுக்கு அருமா விளங்குது. புதிய ஜட்ஜ் பண்றாங்க. இந்த ஃபீலிங் எல்லாருக்கும் வரணும், கொடுக்கணும். அது வரும். எங்களோட பிள்ளைகளுக்கு செய்யலாம். அடுத்தது இது செய்யறேன்னா ஃபண்ட் தேவை. அடுத்தது இது வந்து மார்க்கெட் பண்ணணும். செய்கிறது உண்மையாக 52 years வந்து தெரியாமல் இருந்து பல லாங்குவேஜில் போகணும். இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் வரைக்கும் போகணும். அடுத்தது இப்போ செஞ்சிலுவை சங்கம், செம்புரை சங்கம் மாதிரி அவங்களோட ஏதாவது எனக்கு தெரியாது அதை லோயர்ஸோடைய மறுத்துட்டு உங்களோட இதில் அமைப்பில் லோயர்ஸை இன்க்ளூட் பண்ணி யாரும் போஸ்டிங் எல்லாம் கேட்டு சண்டை பிடிக்க மாட்டாங்க. பயன் இல்லாததும் மனுஷருக்கு பயன் காட்டுறதுன்னு சொல்லி இங்கே கூட்டிட்டு வரணும். ரைட்? மனுஷனுக்கு அப்புறம் அங்கே இங்கே போயிட்டு ஒரு பயம் பாரத அம்மா பற்றி இறையச்சம் பாரத்துக்கு தேவை. இங்கே வந்து ஒரு 1 hour இருந்தால் மீட்டிங்கில் இறையச்சம் பெறும். சரியா? அப்போ இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஆகணும். உங்களுக்கு நிறைய தேவைகள் அதெல்லாம் மாஷா ஹைராகும். உங்களுக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெல்ப்புகள் அல்லது இதை சம்பந்தமான உங்களோட இந்த மெத்தடுகளில் இன்னும் பாப்புலர் பண்ணுறதுன்னு சொன்னால் ஸ்கூல்கள் முஸ்லீம் பாடசாலைகளுக்கு இதை பற்றி கதைக்கலாம். இன்னைக்கு கேளும் டீச்சர்ஸ் எல்லாரும் விரும்புவாங்க. தெரியாது ஒரு மாதம் தானே. அப்போ இதில் இன்ட்ரெஸ்டிங் எல்லாரும் மவுத்து வந்து மவுத்துங்கிறது ஷுவர் தானே. நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் வைக்கக்குள்ளே நாங்கள் யார் வச்சாங்க டெத் சர்டிஃபிகேட் யார் வைப்பாங்க தெரியாது. ஆகவே முக்கியமான வேலை என்றபடியால் இது இன்னும் டெவலப் பண்ணணும். மாஷா அல்லாஹ். நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு பிறகு அந்த அக்கௌண்ட் டீல் பண்ணுறதுக்கு எல்லாம் வைஃப் கூட பயன்படுத்தா பயம் பெருமா அதை ஃபீல் ஸோ நீங்க செய்யறது நீங்க சொன்னீங்களை பார்த்தா நாங்க அப்படி இல்லை. நீங்க செய்யறது கிரேட் ஜாப். பாருங்க விளங்கும் மக்களை தோற்றம் படிப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. செய்யறது கிரேட் வேலை செஞ்சு அது அல்லாஹ்வுத்தாலா உதவி வரும். நீங்க செய்யணும். எவ்வளவு குயிக்காக சம்பாதிக்கிறதுக்கு பிள்ளைகள் பழகுறாங்க. அடுத்தது நன்மை வேறு விஷயங்கள்ல இது ஒரு தெளிவு ஒரு மேக்கப். அடுத்தது ஒவ்வொரு ஊர்களையும் இது செய்கிறாங்க. இதை ஒன்றிணைக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும். இது ஒரு மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதைத்தான் எனக்கு முதவே சொல்லிக்கணும் வந்தார். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு
மற்ற 25 டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளதுகளை ஒழுங்கு பண்ணினா இது யாரும் வந்து போஸ்டிங் இதுகளுக்கு போடுறது உண்மைக்கு இதெல்லாம் இந்த விஷயத்துக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. பட் உங்களோட அந்த ட்ரெடிஷனை நான் ரெஸ்பெக்ட் ஒழுங்கான சக்திமத்தான பார்லிமெண்ட் ஆக்ட் கூடாக வரக்கூடிய மாதிரி செய்யணும். எங்களோட ஆரம்பத்திலேயே YMMA, சூரா கவுன்சில், ஜமியத்துல் உலமா இது போன்ற ஒவ்வொரு அமைப்புகளும் பார்லிமெண்டால ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது போல இதையும் நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த சப்ஜெக்ட்ல வந்து நான் அவரோட கழிச்சேன். அப்போ அதுக்கு ஒரு ஏற்பாடு தான் அது வாசிக்கலாம். போலீஸை வந்து அவங்களுக்கு கீழே நாங்கள் இருக்கேன். நான் மேஜர் நஸ்மூடே ஸ்ரீலங்கா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில வேலை செய்கிறேன். அதாங்க அவங்களுக்கு கீழே இல்லை, எங்களுக்கு கீழே தான் அவங்க இருக்கணும். அவங்களுக்கு அந்த ஒரு பொடி வந்து விழுந்த நேரம் அவங்க போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்கணும். அது அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவங்க எஸ்கேப் ஆகுறதுக்காக மூலகிட்ட போட்டுட்டு நீங்கள் அவசரப்படுத்துறது எல்லாம் கொஞ்சம் அதையும் ஒழுங்கு விதிமத் பண்ணணும். ஒழுங்கு பண்ணலாம் சொன்னாங்க. அவங்களோட அவசரத்துக்காக அதை நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட டியூட்டியா நான் வாலண்டியர் பேஸ நீங்கள் செய்யறதால அவங்களுக்கு நீங்கள் தான் நான் பார்த்தேன் பாதுகாப்பு நடக்கும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இன்வைட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுறதுக்கு சந்தர்ப்பம் தந்த ஃபவுண்டர் பிரசிடென்ட், மேடம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் உங்கள் எல்லாருக்கும் இன்னொன்று ஹாஜி இன்னொன்று சொல்கிறேன். இதுக்கு மதர் தெரேசா அவார்ட் எனக்கு தான் ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட் தந்துருக்கு. மதர் தெரேசா அவார்ட். அதுக்கு ஃபாதர் எல்லாம் மிச்சம் எனக்கு விஷ் பண்ணேன். அதில் அது நடந்தது SLBCயில். அதில் வந்து சரத் பீரசிங் அவங்க தான் எல்லாம் வந்து என்ன ஸ்பான்சர் பண்ணி இது அதோட சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது. சரத் இது மதர் தெரேசா எப்படியா பட்டோ இல்லை இல்லை ஜதாக்கா பேசின சந்தோஷம். டாக்டர் நஜாம் very special. One of our directors and former vice president inshallah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Founder president, new president, our directors, members, dear founders. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி எங்கள் மீட்டிங் நடக்குது. அதே போல் இன்றைக்கும் எங்கள் மீட்டிங் நடக்குது. மாஷா அல்லாஹ் சந்தோஷம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். என்னென்னு சொன்னால் பிரசிடென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 52-53 வருஷமாக இந்த ஃபவுண்டேஷன் செஞ்சு போகிறாங்க. அப்போ இன்றைக்கி நான் முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று நாங்கள் பேசுகிறதுக்கு நினைக்கிறோம். என்னென்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் BMACயில் எங்களோட பிரசிடென்ட் இவ்வளோ காலம் என்ன செஞ்சாங்க அதை பப்ளிக்கு நாங்கள் இதுக்கு முன்பு நான் செஞ்சோம். அதே மீட ஒரு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இன்ஷால்லா நாங்கள் அதுக்காக தான் இன்றைக்கி சொன்னோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், மற்ற டாபிக் கொஞ்சம் விடுவோம் அப்படின்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற நாங்கள் 10 பேருக்கு 12 பேருக்கு தான் தெரியும் எங்களோட பிரச்சனை என்ன செஞ்சு முடிக்கிறாங்கன்னு சொல்லி. எல்லோரும் ஃபோனை பார்க்குற VIP குரூப்ஸில் இருக்கிறாங்க. 600-700 பேர் இருக்கிறாங்க. அதே போல் எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் 14-15 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே பிரசிடென்ட் செய்கிற வேலையை ஒவ்வொரு நாளும் பார்க்குறவங்க குறைச்சலாக இருக்கும். பொதுவாக வந்து கலம்பை பொறுத்தவரையில் 1-15 வரங்காட்டலும் எல்லா போலீஸ் குரூப்புக்கோ DHமார்லேருந்து எல்லா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முழு பேருக்குமே தெரியும். ஆனால் இதை பிரசிடென்ட் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற ஒரு வார்த்தை தான் இது. நாங்கள் வந்து BMACயில் வேண்டாம், நல்ல முறையில் நாங்கள் செஞ்ச சேவைஸை இப்படி பண்ணுவோம், அப்போ தான் மற்றவங்களும் தெரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி அவங்க கரெக்டாக எல்லாரும் துவா செஞ்சுருவோம். பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண போகிறாங்க. எங்களோட ஃபவுண்டேஷன் ஜமியத்துல் எப்படி பாஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே போல் அவங்க இதை தர போகிறாங்க. நான் சொல்லலை அப்படின்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்ச பொருட்டையே நாங்கள் சொல்லுவோம். அதுதான் BMAC அந்த ப்ரோக்ராமுக்கும் ஏற்பாடு செஞ்சோம். அடுத்தது இன்னொரு விஷயம் தான் இப்போ எங்களோட ஹாஜியா சொன்ன விஷயம். இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே ஒரு பயம் வந்துன்னு சொல்லுவேன். பிரசிடென்ட் நான் முதலாவது ஒரு நாள் மனசில் வச்சுக்கொள்வோம். எங்களுக்கு எங்களோட பொறுமதி தெரியும். எங்களுக்கு எங்களோட பொறுமதி விளங்குது இல்லை. எங்களோட சேவிஸ் சிங்களவன் பீரோ பெரியவன் அவன் என்ன சொல்கிறான், அவனோட செல்ஃபி நடிக்கணும், வா நீ செய்கிற சேவிஸ் சின்ன சேவிஸ் இல்லைன்னா ஓகே. இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு சேவிஸ் செய்யணும்னு சொன்னால் அவனோட டைம்
போதத்துக்கு வந்து அவன் அந்த இடத்துக்கு போகிறது சும்மா போக மாட்டான், ஏதோ ஒரு சம்திங் எதிர்பார்த்து தான் போவான். இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு வெள்ளவத்தில் நான் இருக்கிறேன், வெள்ளவத்தில் எனக்கு வெள்ளவத்தில் பெரிய இடத்துல எனக்கு இருக்கிறான் சம்பாதிக்கிறதுக்கு வந்தேன்னு சொன்னான். இவன் சொன்ன வார்த்தை தான், யாரு பீரோ பெரியவன், ஏர்போர்ட்டில் பீரோ பெரியவன். இப்போ இந்தியா போக்கலே அவன் என்ன அவ்வளோ வேலை, கிட்டத்தட்ட 4,00,000 பேர் போகிறாங்க குவைத்துக்கு போகிறவங்க, அவனை விட்டுட்டு என்னை அவன் வழி அனுப்பிட்டு தான் போனான். அவ்வளோ வந்து எனக்கே சொக்காயிட்டு நான் யோசிக்கிறேன், நான் என்னடா செய்கிறோம், ஏதோ எங்கட பொருள் பேசும்போது பேசினா தான் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போகலாம். அதே போல் தான் எங்களோட ஆக்டிவிட்டீஸ் அல்ஹம்துலில்லாஹ் போன மாதத்துலேருந்து போன மாதம் 4ஆம் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 5ஆம் மாதம் 17ஆம் தேதி வராங்கட்டும் கிட்டத்தட்ட 66 பொடிஸ் எடுத்துக்கிறோம். 66 பொடிஸ் எடுத்துக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு 4 பொடிஸ் எடுத்தோம். அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் லாஸ்ட்டாக நேற்று எடுத்த பொடி முதலாத்து கிட்டத்தட்ட 2 நாள் நிஜாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீர்குளம் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்குது. அப்போ நானும் இந்தியாவில் இருந்தேன், நான் நேற்று தான் வந்தேன். வந்தோடனே பிரசிடெண்ட்டும் கால் பண்ணியிருந்தாங்க. சரி கவலையான விஷயம், குருணைகளை சேர்ந்தவங்க 2 நாளாக சரி கஷ்டப்பட்டுக்கிறாங்க ஒரு டொக்கியான பிரச்சனையால், அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க. என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு கொடுத்தோம். பேரை கேட்டாங்க, எங்கள் ஃபவுண்டேஷனில் அட்மினிஸ்ட்ரேஷனில் யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி முழு பேருமே துவா செஞ்சாங்க. யாரும் ஒருத்தர் செய்கிறாங்க, ஆனால் துவா முழு பேருக்கும் ஒருத்தர் செய்வாங்க. அந்த நேரத்தில் அவங்க கேட்குற துவா ஒரு நாள் வீணாகாது. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போய் துவா செய்கிறாரு, ஒன்றாக முடிச்சுட்டு துவா செய்கிறாரு, நோம்பு முடிச்சுட்டு துவா செய்கிறாரு. அதையும் விட ஒருத்தர் கஷ்டமான நிலைமையை நீக்கும் போது நாங்கள் அவங்களோட கஷ்டத்தை நீக்கின பொழுது அவங்க கேட்கக்கூடிய துவாய்க்கு தானே அதையும் விட கிடைச்சி. அந்த நேரம் அவங்க கேட்ட துவா முழு ஃபவுண்டேஷனுக்கு தான் கிடைச்சி. யாரோ ஒருத்தர் பிரசிடென்ட் செய்கிற வேலை, ஆனால் யாரும் முழு பேருக்கும் துவா கிட்ட சொன்னால் அதுதான் மையம், அது மையம் விசேஷமாக கடைசி அவஸ்தான. இப்போ சிங்களவனும் இப்படி எங்களுக்கு துவா கேட்குறோம் எங்களோட ஃபவுண்டேஷனுக்கு. கட்டாயம் சிங்கள ஆட்கள் தமிழ் ஆட்கள் இது சின்ன விஷயம் இல்லை. நாங்கள் சிங்கள போகிற விஷயம் பார்வையில் அது சின்ன விஷயமா ஈக்கலாம், ஆனால் இது சின்ன விஷயம் இல்லை. இது வெளியே வந்தால் தான் இதில் இது விளங்குது. அதே போல் தான் நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக ஏர்போர்ட்டில் கிளியர் பண்ணினோம். அப்போ ஃபுட் மினிஸ்ட்ரி டிப்யூட்டி மினிஸ்டர் அருண் 2 மாதம் கழிச்சு நான் தனியாக விசிட் பண்ணோம். பிரசிடென்ட் உடனே போக சொல்லி கபர் தோண்டிக்கிறாங்க, மழை பெய்யுது. கபர் தோண்டப்பட தான் மழை பெஞ்சி தண்ணி அந்த ஜனாசா வடக்கி கொள்ள இல்லாத பிரச்சனை. அதுக்கு அவசரமாக பிரசிடென்ட்டை ஃபண்டொன்று கேட்டிருந்தாங்க, வேற ஒரு ஜனாதிபதி எடுக்கணும் வந்து உடனே பிரசிடென்ட் செஞ்சாங்க. நான் சொல்கிறது இது அதுவும் லைட் போட்டு கொடுத்தோம். ஓட்டம் லைட் 7 வருஷம் ஓட்டமாக வடிக்கும். அதான் முத லைட் போட்டு சம்பந்தம் ஓட்டமாக வடிக்கும். அப்போ என்ன சொல்ல வந்து சொன்னால் ஈஸ்டர்னில் வந்து மிச்சம் எதிர்பார்ப்போடு வைக்கிறாங்க. எங்களோட ஃபவுண்டேஷனை அங்கே விசிட் பண்ண சொல்கிறாங்க. எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் எங்களோட ஃபவுண்டேஷனில் யாரோ ஒருத்தர் செய்கிறாங்க. பிரசிடென்ட் 24 செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. 24 செய்கிறாங்க, 30 நாளும் செய்கிறாங்க. நாங்கள் 1 நாள் தான் நாங்கள் செய்கிறோம். டெய்லி செஞ்சு தான் நிற்கிறாங்க மாஷா. ஆனால் முழு இதுவும் முழு ஃபவுண்டேஷன் வந்து அந்த கூலி கிடைச்சி கொண்டு தான் நிற்கும். அதே போல் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அடுத்தடுத்த ஸ்டெப்புகளில் செய்யும் போது எவ்வளோ மேக்ஸிமம் மேலுவோம் அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இன்வைட் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இப்படி ஒரு சர்வீஸ் அதுவும் ஃப்ரீயாக நீங்கள் இப்படி செய்கிறீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வோம். ஒரு நாள் எத்தனையோ கவர்மெண்ட் ஏஜென்சி யாரும் கேட்கல என்ன. இப்போ அவங்க கேட்குறாங்க ஏன்னு சொன்னால் அன்றைக்கு நாங்கள் எத்தனை ஹவர் 23 ஹவர்ஸ் 23 ஹவர் 23 ஹவர்ஸ் இருந்தோம். 23 எல்லா உதவி கொண்டு எல்லாம் அந்த இது தந்திக்கிறான். வீடியோ முடிச்சு இவர். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், 17 வயசு வாப்பா புள்ளைய வந்து வாப்பாவை கண்டில்லை, வாப்பா புள்ளைய கண்டில்லை, புள்ளைக்கு தெரிய வாப்பா இதான்னு சொல்லி அன்றைக்கு கொரியாலேருந்து வந்த ஜனாசா அது பொறுமையால தான் நூறலி எல்லாம் அழுகுறாங்க. அப்போ இப்படி தான் உதாரணத்துக்கு வந்து புதிய இடம் யாரும் கைட்லைன், இப்போ நான் போனதே என்னோட கைட்லைன் இருக்காங்க. அது தமிழ் ஆளுக்கு இல்லை அப்புறம் இந்த கொரியா முஸ்லீம் சரி 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 புள்ளையும் கண்டில்ல 28 வருஷமா இப்படி 17 வருஷம் புள்ள கண்டில்ல. அதனால தான் நான் சொல்ல வந்தேன், திருப்பி இந்த இடத்துக்கு வந்தேன். பக்கத்தில் வந்து பேசி தான் மன்னிச்சுக்கோங்க. அவங்க சில சொல்லுவாங்க சந்தோஷம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Dear President and Vice President, Dr. Najat, Abdul Razak, Nawaradi,
எங்களோட பிரசிடென்ட் மற்ற எங்களோட விஐபி மெம்பர் ஒன்று வந்திருக்கிறாரு மிஸ்டர் நஸ்முதீன். அவரை நாங்கள் மாஷா அல்லாஹ் வெல்கம் பண்ணி அவரை எனக்கு நான் 3 மாதம் எனக்கு இந்த மீட்டிங் வர கிடைக்கல. ஆனாலும் இந்த தீண்ட விஷயம் எங்களுக்கு இந்த பிரசிடென்ட்க்கு நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். என்ன அவர் தான் இந்த சோசியல் சர்வீஸ் எங்களுக்கு அறிமுகம் படுத்தி கொடுத்தாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து செய்யணும். அப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த குரூப்பில் மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு குரூப்பும் ஆப்ரேட் ஆகி கொண்டு போகுது. அது இவரால் தான் அந்த குரூப் தரப்பட்டோம். அதனால் எங்களோட மாஷா அல்லாஹ் எங்களோட வேலை விஷயம் வந்து பார்வையில் நாங்கள் எப்படி இருந்தாலும் எங்களோட வேலையெல்லாம் நடந்து கொண்டு தான் போகுது. இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே எங்களுக்கு மீட்டிங் இருந்துச்சு, ஜென்ரல் மீட்டிங் இருந்துச்சு. நாங்கள் இப்போ பசியாலைக்கு போனோம். ஒரு கிராமத்துக்கு 128 ஃபேமிலிக்கு தண்ணி விட்டு எல்லா காலையிலையும் செஞ்சு கொண்டே இருக்கிறார். அவருக்கு மேலுமே நல்லா சக்தியை கொடுக்கணும். இனி அதனால் இன்ஷா அல்லாஹ் எங்களோட மற்ற மெம்பர்ஸும் இதுக்கு எங்களுக்கு வந்து இப்படி தான் நல்லா உள்ளவங்க நல்ல உள்ளம் இருக்கிறவங்க ஒரு 15-20 பேர் இருந்துன்னு சொன்னால் இந்த ஆர்கனைசேஷன் மாஷா நல்ல முறையில் போகும். ஆனாலும் எங்கள்கிட்ட அந்த மெம்பர்ஸ் வந்து இப்போ ஒரு 10 பேர் மாதிரி தான் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வேலையை வந்து தொடர்ந்து நல்ல முறையில் செய்கிறதுக்கு இப்போ மிஸ்டர் பிரசிடென்ட் இப்போ எஜுகேஷன் ஒன்று இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அதே மாதிரி அந்த ஸ்கூல்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் ஃபோக்கஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் இன்னும் மெனசானி கொடுக்கறதுக்குன்னு அவர் டேம் ஒன்று இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த அசோசியேஷனை நல்லா செஞ்சு போகிறதுக்கு இதுக்கு பிறகு சாரி மொத்த குரூப்பும் தெரிந்து கொண்டு ஆப்ரேட் ஆகி கொண்டு போகுது. நாங்கள் என்னங்கன்னா எனக்கு நான் மறக்கல. அதனால தான் அன்றைக்கு ஒரு வாய்ஸ் கட் போட்டு அவர் மிச்சம் கவலைப்பட்டார். யார் வந்து 3 மாதம் மேலே மீட்டிங்க்கு வரல என்ன அவரை எனக்கு அந்த இதில் தான் அந்த ஆத்திரத்தில் தான் அந்த வாய்ஸ் கட்டை போட்டு என்ன இல்லாட்டி அவர் வேறு மாதிரி நினச்சிடக்கூடாது. என்ன நாங்கள் பழசு நாங்கள் அவரோட இதாக நாங்கள் எத்தனையோ ஆக்டிவிட்டிஸ் செஞ்சோம். இனி அதே மாதிரி நாங்களும் இன்னும் அந்த மற்றவர்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். இனி அல்லாட்ட நாங்கள் துவா கேட்குறோம். இதை விட இன்னும் எங்களோட பொருளாலேயோ எங்களோட வஸ்துகளாலேயோ என்ன சாரி கொடுத்து நல்ல முறையில் செய்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் புரிவாக. ஆமீனாலும் யாரும் தப்பாக பேசுறது நான் மன்னிச்சு கொள்ளுங்க. என்னோட பேச்சை நான் எங்களுக்கு கூட முடிச்சுக்கொள்ளுங்க. சொல்லுங்க. அது எங்களோட ஃபவுண்டேஷனால தான் தாங்க எல்லாம் சல்லி போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் எல்லாரும் சொன்னாங்க ஃபவுண்டேஷனை பற்றி சொன்னாங்க. ஜனாதா ஃபவுண்டேஷன் சரி போல்ட்டாகட்டும் தந்தை சந்தோஷம். நான் செஞ்ச இது வந்து அது ஃபஸ்ட்டு இது தான். இப்போ செகண்ட் எல்லாம் வருது. இப்போ எங்களுக்கு வந்து ஒருத்தர் தாத்தியாரு இந்த இது வந்து இந்த ஓட்டர் இருக்குது. அதே நான் சொன்ன வந்து இந்த ஜனதா ஃபவுண்டேஷன் தர சரி இப்போ அந்த சோமி இல்லாமல் இருக்கிறவங்க கொடுத்துட்டு எடுக்கிருந்தா ரிட்டர்ன் விட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு ஈகே முட்டி விட்டு இப்போ ரிட்டர்ன் பண்ணி நாங்கள் அப்படி தான் வீல் சேர் கொடுத்தாங்க. மவுத்தா போனோம் வாங்கிட்டா வீல் சேரை நாங்கள் எடுத்துடுறோம். எடுத்து இன்னும் தேவையான ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லாட்டி இவங்க எடுத்து சும்மா மூலையில் போட்டுருவாங்க. என்ன கோணம் சுற்றி கொண்டு அந்த ரோதை சுற்று. சார் அப்போ அந்த மயத்தில் அடைக்கிட்டாங்கண்ணா. எங்கே அடைக்கினா மவுல எங்கே மல்வா சார் பிரசிடென்ட்டும் சொன்னாங்க. அது என்ன அவங்க துவா கேட்டாங்க. அந்த ஜனதா நியூஸ் போட்டாங்களா அது? சரி சார் நாங்கள் எங்கிட்ட இதுக்கு கொடுத்தோமா? அப்போ சரி ரைட் சரி எல்லாம் சரி என்ன அது இல்லை அது நாங்கள் சேம் அது நல்லவே நான் சப்ஜெக்டை போட்டிங்க சரியா. இப்போ எங்களோட புதிய பிரசிடெண்ட்டு அது ஆகஸ்ட் வந்தது. புதிய பிரசிடெண்ட்டும் சொன்னாங்க இன்ஷால்லா செய்ய அதுக்கு தான் இன்றைக்கு மீட்டிங் வர சொன்னோம் எல்லா பிரசிடெண்ட். இப்போ நாங்கள் இதுட்டு அந்த ஃபண்ட் கலெக்ஷன் அது இதெல்லாம் இருக்குது. இப்போ உங்களோட எங்களோட ஏழுமான டொனேஷன் உண்டு. நாங்கள் இதில் பேசிக்கொள்வோம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப்பில் இருக்கிறவங்க நாங்கள் பேசிக்கொள்வோம். அதுக்கப்புறம் பார்த்து எப்படியும் அதுக்கு வரும் ஒரு 7-8 லட்சம் சரி வரும். ஓட் கொடுக்கணும் வார ஆட்களுக்கு வீட்டில் இல்லை இதில் இல்லை. நாங்கள் கூகுள் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இப்போ 6 மணி ஆகிருச்சு, 6:10. இப்போ நாங்கள் மறுபடியும் நாங்கள் முடிக்கிறோம். 7 மணியோடு முடிக்கிறது தான். இது இப்போ வார ஆட்கள் கொஞ்சம் நேரத்தோடு வாங்க. இந்த தொடக்க எல்லோரும் நேரத்தோடு தான் வந்தாங்க. எங்களோட புதிய மெம்பர்ஸ் எங்களோட எஜுகேஷன் மினிஸ்டர்லேருந்து ஒருத்தர் வந்தார் நஞ்சுமொழி. அவரும் நேரத்தோடு வந்துட்டார். வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். மற்றது இப்போ நாங்கள் அந்த புதிய பிரசிடெண்ட்டும் சொன்னாங்க இது எங்களோட பிஎம்எஸ்ஹெச் ப்ரோக்ராம் அதுக்கு அந்த ஃபண்ட் விஷயமும் அதையும் நாங்கள் பேசிக்கொள்வோம்.
அப்போ பிரசிடென்ட் அதுக்கு என்ன செய்கிறோம் அந்த ஃபண்ட் விஷயத்துக்கு நாங்கள் இன்பாக்ஸில் பேசிக்கொள்வோம் ஏன்னா நாங்கள் இது ஒன்று பண்ணி மசூரா பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி செய்வோம் வேணா மாமாட் அப்படி செய்வோம் சரி இன்ஷா அல்லாஹ் ஓகே அப்போ முடிச்சு கொள்வோம் மீட்டிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்றைக்கு 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 எங்களோட எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் வந்திருக்கார் எங்களோட நஸ்ருடி இன்ஷா அல்லாஹ் அவரோட கையால் எங்களோட முகமது நஜா அவர் தான் எங்களோட பழைய சீனியர் ஆள் இவர் தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அது பிறகு இவருக்கு வைஸ் பிரசிடெண்ட் பாராமெடிக்கலில் அதை வாபஸ் தந்துட்டார் இல்லை நான் இன்றைக்கி வேலைக்கு அதோட தான் ஜிப்ரியாஜி கொடுத்தோம் இன்ஷா அல்லாஹ் அதை இவருக்கு ஒரு கௌரவப்படுத்தி இவர் தான் இன்டர்நேஷ்னல் இது மையத்தோடு ஜனாதாவும் இன்டர்நேஷ்னல் லோக்கலுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று செஞ்சுக்கு இது எங்களோட புதிய பிரசிடெண்ட் நாங்கள் கொடுக்க செஞ்சோம் அப்படி நீங்கள் ஃபோட்டோன்னு வாண்டிப்பா கொஞ்சம் ரைட்டா ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஒரு பேஷண்ட் ஒன்று இருக்குது அந்த பேஷண்ட்டு வந்து 98 வயசு அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் ஒன்று தேவையாம் அதுக்கு நாங்கள் 2 கொடுக்குறோம் 25 டிஸ்ட்ரிக்கும் இந்த மாதிரி கொடுக்குறோம் முந்தி நாங்கள் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இப்போ டிபாசிட் 10-15,000 ரூபா எடுக்கிறோம் போகிறது வருவது இல்லை இது கொழம்புக்கு டிபாசிட் இல்லை கொழம்பு ஆட்கள் தெரிஞ்ச ஆட்களே அவுட் ஆஃப் கொழம்பு அவுட் ஸ்டேஷனுக்கு நாங்கள் 15,000-10,000 டிபாசிட் எடுக்கிறோம் இல்லாட்டி சிலிண்டர் இப்போ ஒரு 25 டிஸ்ட்ரிக் கொடுத்து மிச்சம் இதுவெல்லாம் வருவது இல்லை இன்ஷா அல்லாஹ் சரி வாங்க பிஸ்மில்லா மாமா எடுத்தான் அது அப்படியே வெளியே வச்சிருங்க அப்படியே வச்சுருவோம் ரைட் இன்ஷா அல்லாஹ் இது வந்தது 98 வயசு ஒரு பொம்பளை ஒன்று எங்களை ஊட்டிக்கிட்ட தாங்க இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கிளவி பொம்பளை உண்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இது அவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ் ஓகே இது வேறு 25 டிஸ்ட்ரிக்ட்லேயும் செய்யணும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் பரகாத்துஹு Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Saya kata orang ini dekat itu ada det budi abdinawa me ආච්චි කෙනෙක් මැරලා අපි සිංහල සහෝදර කෙනෙක් තමයි මේක අපි සිංහල කෙනෙක් ආච්චි කෙනෙක් ඉතින් මම 100ක් ගත්තා නම් 75ක් විතර ගන්න ඔක්කොම බෞද්ධ සිංහල කට්ටිය මේක අපි මුරුදුමත් කියලා කියනවා බුදුහාමුදුරුවෝ කියලා තියෙනවා ජාතියක් වේදක් නෑ ජීවත් වෙනවා නම් මිනිස්සුන්ට අපි උදව් කරනවා අවුරුත් නැත්නම් මම මිනි පෙට්ටියක් දෙනවා මිනි පෙට්ටියක් දාලා වල්ලලා දානවා පොඩි පෙට්ටිය ලොකු පෙට්ටියක් කොහොමද දෙන්නේ நான் வந்திருக்கிறேன் மல்லு அணை ஒரு பேஷண்டோட பார்த்துட்டு வந்திருக்கிறேன் நான் வந்திக்கிறேன் உசேத் ரெஷாட் ஃபவுண்டேஷனாக வந்து ஜனாதா ஃபவுண்டேஷன் வந்திக்கிறேன் ஒரு எங்களோட ஒரு கூட்டாளியோட செல்வி சின்ன சுற்றி அவர் வந்து காட்டி அவர் மூலமாக உசேன் இந்த இஸ்மத்தின்ற மூலமாக காட்டி இப்போ அவர் மூலமாக தான் நான் வந்திருக்கிறேன் ஒரு நோயாளிக்கும் சாமான் வந்து கொடுத்ததுக்கு ஒரு பெம்பஸ் பேக்கெட் ஆறும் ஒன்று அந்த இது எடுத்துக்கிறோம் இந்த யூரின் பேக்ஸ் கொஞ்சம் அது இன்றைக்கு வந்து டொனேட் பண்ணுறேன் இப்படி 30/4/2026 கொஞ்சம் கல்லாகிக்குது பிரசிடென்ட் பொடி கல்லாகிக்குதா அவங்க தான் அழுகுறாங்க பிரசிடென்ட் பாவம் பிரசிடென்ட் அவனோட மகள் தான் இந்த அழுது கொண்டிருக்கிறாங்க அதால் பிரசிடென்ட் இப்போ பொடி வந்து கல்லாகிக்குது முடிச்சுட்டு நான் அடிக்கிறேன் பிரசிடென்ட் சரியா சரி பிரசிடென்ட் ஓகே ஆகுது சரியா எல்லா வேலையும் அல்ஹம்துலில்லாஹ் நான் முடிஞ்சிட்டேன் இதாகிக்குது இவங்கள்ட்ட பொடி இப்போ ஏற்ற போகிறாங்க பிரசிடென்ட் Bismillah, Allahu Akbar. Right, harga. Right, ni mana tadi? Right, okay. Tapada. Right, dan jang. Okay. Harga, right. Harga. Okay. Kali ada spray kepada dan. Spray kepada. Right, Bismillah. Selalu 20 palla.
ඔඩක්කුව ඉඳලා ඔළුව තියන්න. බිස්මිල්ලා. බිස්මිල්ලා අල්ලාහ්. දැන් අත මෙහෙම කරන්න. නැත්නම් වෑනකට වහන්න බෑ. කොයික මූණ මෙහෙරි මූණ කොයිපත් ඉතින් වයස නැහැනේ ඉතල වයසත් නැහැ නම් මොනවද දන්නේ නැහැනේ ඔව් අපි කියන්නේ මේ කාඩ් බෝඩ් එක නැත්තේ මොන්න දැන් කාඩ් බෝඩ් එක ඔක නවන්න නැත්තම් හිරවෙයි ඔය ගානට තියෙන්න ඕන ට්‍රොලිය ගානට තියෙන්න ඕන නැත්තම් අකුලට තල්ලු කරන්න බෑ කාඩ් බෝඩ් එක දැන් බෙච්චිට එක දාන්න